வணக்கம் யூவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். தியேட்டரில் ரிலீஸ் ஆன லாக்டவுன் படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. என்னங்க, இந்த லாக்டவுன் பேரை கேட்டாலே சில பேருக்கு சந்தோஷமாகவும் சில பேருக்கு பயமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு வாங்க பார்ப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவா பரமேஸ்வரன் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. சார்லி நிரோசன் தான் அனுமாவாவுக்கு அப்பா அம்மா நடிச்சிருக்காங்க. சார்லி வழக்கம் போல் யதார்த்தமாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சார்லியோட ஓனராக இருக்க லிவிங்ஸ்டன் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு வந்த சார்லி வீட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவரை மாதிரி என்னால் தாங்கிக்க முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு வர சீன் ரொம்ப எமோஷனலாகவே இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ட்ரூ பேஸ்டு ஸ்டோரின்னு படம் ஓப்பனிங்லேயே காமிக்கப்படுது. அனுபவா பொறுத்த வரைக்கும் அவங்க படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடி அலையிறாங்க. ஒரு கட்டத்தில் நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அனுபவாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க. பப்பு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிற சில விஷயங்களை தான் இந்த படத்தோட மொத்த கதையேன்னு சொல்லலாம். இந்த படத்தோட இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு போராடி இருக்காங்க, தெளிவாக புரியுது. இந்த படத்தில் நடித்த அனுபவமா, சார்லி, நிரோசா, லிவிங்ஸ்டன் உட்பட எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டராக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிறதுக்கும் இதில் என்னப்பா இந்த படத்தில் நெகட்டிவ் இதுலையே எதுவும் கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நேரம் தவிர மீது எல்லா நேரமும் ஸ்லோவாக தான் இருக்குது. அதனாலேயே நம்மளுக்கு அங்கங்கே போர் அடிக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த படம் ஸ்லோ ட்ராமா மாதிரி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸ்லோ ட்ராமா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். குறிப்பாக 16+ மேலே இருக்க மெச்சூர் கண்ட ஆடியன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். இது நான் உங்கள் சூர்யா.